படித்து பட்டம் பெற்றவன் தான் படித்து விட்டோம் என்று நினைத்துக் கொள்வான். ஆனால் படிக்காதவனோ நாம் படிக்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டே இருப்பான். அவ்வாறு படிக்காத மேதை என்ற சொல்லை தனக்குரியதாய் ஆக்கியவர் காமராஜர். அவருடைய வாழ்நாளில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். ஒரு நாள் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சென்றிருந்த போது கட்சி தொண்டருடைய மகன் பள்ளி சீருடையில் மேடையில் எதிர்க்கட்சியினரை தாக்கி பேசிக் கொண்டிருந்தான். அவன் பேசிய முறையை, கட்சியை ஆதரித்த விதத்தை கேட்ட மக்கள் கூட்டம் ஆரவாரமாக கைத்தட்டி கட்சியின் பெருமையை காப்பாற்ற ஒருவன் வந்துவிட்டான் என்று பெருமையாக பேசினர். ஆனால் காமராஜர் கட்சி ஒரு பேச்சுத் திறமையுள்ள தொண்டன் கிடைத்துவிட்டான் என்று எண்ணாமல் அவனையும் அவனது தந்தையையும் அழைத்து சரமாரியாக திட்டிவிட்டு, படிக்கிற வயசுல கட்சி வேலை என்னங்கிறேன், இனிமேல் கட்சி கூட்டத்தில் உன்னை பார்த்தால் தோலை உரித்துப்பிடுவேன், படிப்பை மட்டும் பார் என்று கூறியதோடு அவனது தந்தையையும் சரமாரியாக திட்டி தீர்த்தார். படிக்க வேண்டிய காலத்தில் படிப்பு என்ற எண்ணத்தில் கண்டிப்புடன் நடந்து கொண்டார். மற்றுமொரு நிகழ்வு, 2 கிராமங்களுக்கு இடையில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றை கடப்பதற்கு 2 கிராமத்தை சேர்ந்தவர்களும் மிகவும் இன்னல் அடைந்தனர். பாலம் கட்டும் பணியை ஆரம்பிக்கச் சொல்லி அரசு ஆணை வெளியானது. அரசு ஆணை கிடைத்த பின்னரும் பாலம் கட்டும் பணி ஆரம்பிக்காமல் இருப்பதை அறிந்த காமராஜர் PW ஆபீசரை அழைத்து காரணம் கேட்டார். அதற்கு அவரோ, ஐயா, இந்த கிராமத்தின் எல்லை இந்த ஆற்றின் இந்த கரையுடன் முடிகிறது, அந்த கிராமத்தின் எல்லையோ அந்த கரையுடன் முடிவடைகிறது. இடையில் இருக்கும் ஆற்றிற்கு நடுவே பாலம் கட்டும் பணியை யார் பொறுப்பேற்று நடத்துவது என்ற சந்தேகத்தில் இன்னும் இந்த பணி தொடங்கவில்லை என்று கூறினார். என்ன சட்டம் இது? இவங்க இருக்கிற கல்லை தூக்கி அந்த பக்கம் போட்டா ஏதோ ஒரு கிராமத்தின் எல்லைக்குள்ள அந்த ஆறு வந்துடும். பாலம் கட்டும் பணியை தொடங்குங்க என்று கூறி மனிதனின் வளர்ச்சிக்கு தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மனிதன் இல்லை என்று கூறிவிட்டு சென்ற அடுத்த நாளே பாலம் கட்டும் பணி ஆரம்பமானது. அடுத்த காட்சியோ, காமராஜரின் கட்சியை சேர்ந்த ஒருவர் திரையரங்கம் கட்டியிருந்தார். அத்திரையரங்க திறப்பு விழாவிற்கு முதலமைச்சரான காமராஜரை அழைத்திருந்தனர். திறப்பு விழா தேதி நெருங்கிவிட்டது. திரையரங்கில் மின்சாரம் சார்ந்த செயல்கள் முடிவடையாத நிலையில் இருந்தது. அப்போது மாவட்ட கலெக்டராக இருந்த பசுபதி பாண்டியன் என்பவர் முழுமையாக வேலை முடியாததால் திரையரங்கத்திற்கான உரிமத்தை வழங்க மறுத்துவிட்டார். அதனால் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களின் செல்வாக்கை காட்டும் பொருட்டு கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று, நாங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்று தெரியுமா? திறப்பு விழாவிற்கு யார் வருகிறார் என்று தெரியுமா என்றெல்லாம் கேட்டு, உரிமம் தரவில்லை எனில் உனது வேலை போய்விடும் என்று மிரட்டினர். அதற்கு மாவட்ட கலெக்டரான பசுபதி பாண்டியன் அவர்கள், இப்பொழுது நான் நினைத்தால் எனது வேலை வேண்டாம் என்று எழுதி கொடுத்துவிட்டு அடுத்த தேர்தலில் நின்று முதலமைச்சராக முடியும். காமராசரால் படித்து மாவட்ட கலெக்டர் ஆக முடியுமா என்று கூறினார். இவருடைய இந்த வார்த்தையை காமராஜரிடம் சொல்லி மாட்டிவிட வேண்டும் என்று எண்ணி அவரிடம் புகாரை கொண்டு சென்றனர். காமராசரும் அதை அமைதியாக கேட்டுவிட்டு, சரியாத்தான் சொல்லியிருக்காரு, இதில் என்ன தப்பு? ஆனால் இதில் ஒரு சின்ன திருத்தம். நான் நினச்சா மாவட்ட கலெக்டர் கிடையாது, அந்த ஆஃபீஸில் பியூனா கூட ஆக முடியாது என்று கூறினார். காமராஜர்
ரெக்கமெண்ட் பண்ணி உரிமம் வாங்கித் தரச் சொல்வார் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவரோ எல்லா வேலைகளையும் சரியாக முடிச்சிட்டு உரிமம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஐயா, உங்களுக்கு அதிகப்படியான வேலை இருக்கிறதுனால தேதியை மாற்ற முடியாது, திரையரங்க திறப்பு விழாக்கு உங்களால் வர முடியாது, அதனால தான் உரிமம் கேட்க சொல்கிறோம் என்று கூறினார்கள். தேதியை மாற்ற வேண்டாம், திறப்பு விழா குறித்த தேதியில் நடக்கட்டும், நான் வந்து திறந்து வைக்கிறேன், ஆனால் உரிமம் வாங்கிய பின்னர் தான் படம் ஓட்ட வேண்டும் என்று கூறினார். திறப்பு விழாவிற்கு சென்று திரையரங்கத்தை திறந்து வைத்த பின்னர் கலெக்டர் வீட்டிற்கு வண்டியை விடச் சொன்னார். அங்கு கலெக்டரோ பேப்பர் படித்து கொண்டிருந்தார். கலெக்டரின் துணைவியாரிடம் ஒரு டம்ளர் காப்பி கொண்டு வர சொல்லிவிட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த கலெக்டரின் மகனை அழைத்து, நன்றாக படித்து உன் அப்பாவைப் போல நேர்மையான உயர்ந்த பதவி அதிகாரியாக வர வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார். இதன் மூலம் நீங்கள் கூறியதை நினைத்து வருத்தப்படவில்லை என்பதை சாதாரணமாக வெளிப்படுத்திவிட்டு சென்றார். நிறம், வறுமை, கல்வி என அனைத்திலும் குறைவான நிலையில் இருந்தாலும் இவை அனைத்தும் அதிகம் பெற்றவர்களை வைத்து நாட்டையே சீரமைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆவார். நன்றி.